Taste the Daily. செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி பேரூராட்சியில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள மக்கள், குழந்தைகள், முதியவர்களை அச்சுறுத்தி வரும் 200க்கும் மேற்பட்ட குரங்குகளை பிடிக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். வாட்டர் டேங்க்குள்ளெல்லாம் தண்ணியெல்லாம் உழப்பி ஒன்றும்லாம் ஆகிட்டு போயிடுது. வீட்டுக்குள்ளே டப்பாவெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. பிள்ளையெல்லாம் கடிக்க வருது. அநியாயமாக பண்ணுது. எந்த பொருளையும் பாதுகாப்பு பண்ணி வைக்க முடியல. எந்த நடவடிக்கை எடுக்க ஆள் இல்லை. நாங்களும் சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேன்றாங்க. எங்கள் தெருவில் ரேன்ஸ் வேறு இல்லை. 3 தெருவுலையுமே டிஎம்பி பேங்க் சந்துக்குள்ள சாக்கடையெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. அதுவும் பிள்ளைகளுக்கு பாதிக்கத்தே செய்யுது. கொசு இருக்கு, பிள்ளைகளுக்கு நோய் நொடி வருது, எல்லாமே இருக்கு. எந்த வசதியும் எதுவுமே கண்டுக்கற மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க ஆளுக ஃபுல்லா சொல்றாங்க. சாக்கடை வசதி இல்ல, ஃபுல்லாமே குனிய தோண்டி தோண்டிதான் தண்ணி ஊத்துறோம். தண்ணியில போய் குனிக்குள்ள பிள்ளைய விழுந்தா என்ன செய்யறது? இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரம். ஓடைப்பட்டி பேரூராட்சியில் குரங்குகளின் அட்டுழியத்தால் பொதுமக்கள் அச்சப்பட்டு வரும் சூழலில் மாவட்ட நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகம் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. குறிப்பாக ஓடைப்பட்டி 9வது வார்டு, அதாவது மேற்கடை பேங்க் தெருவுகளில் சர்வசாதாரணமாக குரங்குகள் கூட்டம் கூட்டமாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் நியூஸ் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்ததன் மூலமாக நாம் சென்று கலாய்வு மேற்கொண்டோம். அப்பொழுது குரங்குகள், சுமார் 200க்கும் மேற்பட்ட குரங்குகள் தெருக்களில் சர்வ சாதாரணமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும் குற்றம் சுமத்துகின்றன. பள்ளி குழந்தைகள் அவ்வழியாக செல்லும் பொழுது கையில் உள்ள பொருட்களை பறித்து செல்வதாகவும், வீட்டு மாடிகளில் துணி காய போட்டிருந்தால் துணிகளை எடுத்து சென்று விடுவதாகவும், குடிநீர் தண்ணி குழாய்களில் மலங்களை கழித்து விடுவதாகவும், சிறு குழந்தைகள் கையில் வைத்திருக்க பொருட்களை பிடுங்கி செல்வதாகவும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மாவட்ட நிர்வாகம், வனத்துறை அதிகாரிகள் கூண்டுகளை வைத்து குரங்குகளை பிடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கி உள்ளனர். குறிப்பாக வீட்டிற்கு வெளியே கதவை திறந்தால் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வீட்டுக்குள்ளே செல்வதாகவும், இதனால் அச்சமடைந்து வருகின்றன. குரங்குகள் கடித்தா பல்வேறு நோய்கள் ஏற்படும். அந்த மலங்களை கழித்த தண்ணீரை குடிப்பதனாலும் தங்களுக்கு நோய்கள் வருவதாகவும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்க காட்சிகளை பார்த்தோம் என்றால், குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வீடுகளிலும் வீட்டு மாடிகளிலும் ஏறி சென்று பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. Taste the Daily. நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.